வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 16 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு வழக்கமா சுட்டெரித்தது வெயில் மேற்கு மாவட்டங்கள்ல, குறிப்பாக திருச்சிக்கு மேற்கே கடும் வெயில். தஞ்சாவூர் கூட கடும் வெயிலாகத்தான் இருந்தது. மன்னார்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் கூட வெயிலாகத்தான் இருந்தது. உணரும் வெப்பம் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனால் 100 டிகிரியை தொடவில்லை. தஞ்சாவூருக்கு மேற்கே 100 டிகிரியை தொட்டிருக்கிறது. செங்கிப்பட்டிக்கு மேற்கே 101, திருச்சி 102, கரூர் 103, 104 எல்லாம் போயிடுச்சு. கரூர் பரமத்தி 41.5 வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கு செல்சியஸ்ல. கோயம்புத்தூர் 100 டிகிரி. இந்த நிலையே இந்த வெப்பம் கடுமையாக உயர்ந்த நிலையில வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த அந்த நீராவியை மேற்கு தொடர்ச்சி மழை கொஞ்சம் குளிர்வித்து மழை பிடிப்பை கொடுத்தது. அரபிக் கடலோரம் வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கிறது கேரள கடலோரத்துல. இந்த வளிமண்டல சுழற்சி கர்நாடகா, கேரளா மற்றும் கோவா வட உள் மாநிலங்கள் வழியாக ஒரு இணைப்பு சுழற்சியாக பயணிக்கிறது. இது மேற்கு திசை காற்றை பாலக்காட்டு கணவாயில் நுழைய செய்திருக்கிறது. இன்றைக்கு இது தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து மாலை நேரத்தில் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவில் இருக்காது. இன்றைக்கு உடுமலைப்பேட்டை, முக்கோணம், ஆறுவேலூர், இந்த சமத்தூர், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி கவுண்டர்பதி வரைக்கும் கூட வாளையாறு அந்த பகுதியிலையும், அதே போல குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, அப்படியே இந்த பக்கமும் நல்ல மழை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. விட்டு விட்டு 3 முறை நல்ல மழை பிடிப்பை கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த மழை நாளை இருக்கும் என்பதற்கு உறுதி இல்லை. ஆனால் 20ஆம் தேதியிலிருந்து இந்த வாய்ப்பு கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரத்திற்கு உறுதியாகிறது. 21, 22 தேதிகளில் கொடைக்கானல், வால்பாறை, நீலகிரிக்கு இன்றைக்கு மழை இருக்கும். நீலகிரிக்கும் நாளைக்கு நீலகிரிக்கு வாய்ப்பு இருக்கு. கேரளாவிலும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு சரிவுலையும் மழை இருக்கும். இப்படி திடீரென்று கணவாய் பகுதிகளில் ஏதாவது ஒரு இடங்கள்ல பெய்யலாம். அதை நம்பி எந்தவித பணியும் நீங்க செய்திடக்கூடாது. பெய்யலாம், ஒதுக்கலாம். ஆனால் பரவலாக எல்லோருக்கும் பெய்யாது. நாளைக்கும் இதுபோல் வாய்ப்பு இருந்தாலும் இன்றைய விட குறைவான வாய்ப்பு தான் நாளைக்கு. நீலகிரி, வால்பாறைக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைய மறுதினத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து உறுதியா கேரள எல்லையோர மாவட்டங்களின் மேற்கு ஓரத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 22ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே தான், பரவலா இல்லை. பெய்யும் இடத்துல பலத்த மழை. இன்றைக்கு கூட குடிமங்கலத்துக்கு மேற்கே சில இடங்கள்ல கனமாகவே பெய்திருக்கு. சுமார் 1 உழவு மழை கூட பெய்து கொண்டிருக்கு. பெய்ய வாய்ப்பு இருக்கு, பெய்து கொண்டிருக்கு. இப்போ இது 1 உழவு மழை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட மழைப்பொழிவு ஆங்காங்கே வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். 23ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு மாலைக்கு மேல் இரவிலே தென் மாவட்டங்களின் கடலோரம், டெல்டாவின் தெற்கு பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும். ரொம்ப குறைவான பரப்பு தான். இது எந்தவித ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. அடுத்தது 24, 25, 26 மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மழைப்பொழிவு பரவலாகும். இடிமழை பொழிவு 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வட உள் மாவட்டங்கள், ஆந்திர, கர்நாடக எல்லையோரத்துக்கும் கிடைக்கப்பெறும். ரைட்டுங்களா? ஆக வெப்பம் அப்பதான் குறையும். வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு மேல் வெப்பம் குறையும். குறைந்தாலும் அந்த ஈரோடு, கரூர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் குறையும். அதாவது 104, 105 போறது 100 டிகிரியாக இருக்கும். 101, 102க்குள்ள இருக்கும். அப்படிதான். ஆனால் பொள்ளாச்சியெல்லாம் குறைஞ்சிடும் வெப்பம் திங்கட்கிழமைக்கு மேல. கோயம்புத்தூரும் குறையும். அது கடலோரமும் குறைஞ்சிருக்கும். உள்ளே இந்த ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்ட எல்லையோரம், கரூர் மற்றும் ஈரோடு மாவட்ட எல்லையோரம், நாமக்கல், ஈரோடு மாவட்ட எல்லையோரம், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட எல்லையோரம், அந்த காவிரி கரையோரத்தில் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும்.
வரக்கூடிய வாரத்திலையும் கூட அந்த மழை எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் கூட இருக்கும். ஆனால் 100, 102க்குள்ள தான் இருக்கும். பிற மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். திங்கட்கிழமைக்கு மேலே 22ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு மழைப்பொழிவு கொடுத்தாலும் புழுக்கத்திற்கு பிறகுதான் மழைப்பொழிவை கொடுக்கும். 25க்கு மேலே கொஞ்சம் கூடுதலாகும். 26லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே வடகடலோரம் வட உள்பகுதிகள் கூட கொடுக்கலாம். ஆனால் வட கடலோரம் இன்னும் பெருமழை தெரியல. வட உள்பகுதிகளுக்கும் பெருமழை தெரியல. ஆனால் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரியுது இந்த மாத இறுதி வாரங்களில். ஆனால் மழை வாய்ப்பு இருக்கு. மே மாத முதல் வாரத்தில் அரபிக்கடல்ல நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் 10ஆம் தேதிக்குள்ள. அது கண்டிப்பா லட்சத்தீவு வரும், கேரள கடலோரத்துக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உயரழுத்தம் வலுவாக இருக்கிற காரணத்தினால ஏடன் வளைகுடா நோக்கியோ ஓமன் நோக்கியோ போக வாய்ப்பில்லை. இது மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளக்கரையை ஒட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மே முதல் வாரம் 10ஆம் தேதிக்குள்ள. அதே போல மே முதல் 10ஆம் தேதிக்குள்ள வங்கக்கடலையும் நிகழ்வு வாய்ப்பு இருக்கு. அது எங்கே வருங்கிறது உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா உயரழுத்தம் இருக்காது அந்த நேரத்தில், ஃப்ரீயா இருக்கும் கடல். அதனால தமிழ்நாடு வராம ஆந்திர பிரதேசமா, இல்லை தமிழ்நாடு ஆந்திர பிரதேசமே வராம ஒடிசாவா, அல்லது மேற்கு வங்கமா, அல்லது நேரடியாக மியான்மர் போகுமா அப்படிங்கிறது ஆய்வு இருக்கு. இது போனாலும் வங்கக்கடல்ல மே மாதத்தில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கு. அரபிக்கடல்ல மேலும் 2 அதாவது மே மாதத்தில் மாத இறுதியில் ஒரு நிகழ்வு, முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு, இடையிலையும் ஒரு நிகழ்வு தெரியுது. ஏதோ ஒன்று வலிமையான மழைப்பிடிப்பை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இவையெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கோடை மழைக்கு சாதகம் இருக்கு அரபிக்கடல் நிகழ்வால். வங்கக்கடல் நிகழ்வு ஆய்வில் இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். அப்புறம் நம்ம ஏற்கனவே தெரிவித்தது தான், வெயிலை பொறுத்த வரைக்கும் கடலோரம் குறைவாகவும் இருக்கும். சூரியன் குத்துக்கதிர் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை, மதுரை மாவட்டத்தோட மதுரை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதி, தேனி மாவட்டத்தோட எல்லையோர தேனி மாவட்ட தெற்கு பகுதி, சிவகாசி இந்த பகுதியில் இன்றைக்கு பயணித்தது. நாளைக்கு மதுரை, சிவகங்கைக்கு வடக்கே பயணிக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி வந்தாலும் தென்கிழக்கு காற்று நுழைய போகுது. திங்கட்கிழமைக்கு மேல தேர்தலுக்கு பிறகு நல்லாவே தென்கிழக்கு தெற்கு காற்று நுழைய போகுது. இதனால வெப்பம் தனியும், மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும் புழுக்கத்திற்கு பிறகு என்பதை நான் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ஒதுக்கித்தான் அந்த மழை அனைவருக்கும் பெய்யும் என்பதற்கு உறுதி இல்லை. ஒதுக்கி பெய்யும். ஒதுக்கி இருக்கிற இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் பெய்யும். அடுத்தடுத்த நாட்கள் பெய்தால் கூட சில இடங்களில் பெய்யாமல் கூட போகலாம் என்கின்ற அறிக்கையோட புரிதலோடு நீங்கள் இணைந்திருக்கணும். நன்றி.